பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஃபிக்ஹு தஹாரா. அத்தஹாரா என்று சொன்னால் தூய்மை, சுத்தம். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி அத்-தஹூர். தொழுகையின் சாவி, திறவுகோல் தூய்மைதான். அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தொழுவதற்கும் தொழுகைக்கு உள்ளே நுழைவதற்கு தூய்மை, தஹாரத் முக்கியம். இல்லை என்றால் அந்த தொழுகை ஏற்கப்படாது. அந்த தொழுகைக்கு உள்ளே நுழைய முடியாது. எப்படி ஒரு கதவு பூட்டு போடப்பட்டதாக இருந்து அது மூடப்பட்டதாகவும் பூட்டு உள்ளதாகவும் இருந்தால் அந்த கதவை திறந்து நம்ம உள்ளே போக முடியாதோ, அது போல அந்த பூட்டுக்கு சாவி இருந்து அதை திறந்தால் தான் உள்ளே நுழைய முடியுமோ, அது போல தொழுகை என்கிற கதவை அதற்குள்ளே நுழைவதற்கு அதனுடைய சாவிதான் தஹாரா. அதாவது மிஃப்தாஹு ஸலா, தொழுகையின் திறவுகோல் எது? அத்துஹூர், சுத்தம், தஹாரத், தூய்மை என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபுதாவுதுல 61வது ஹதீஸ். அப்போ தொழுகை அல்லாஹ் தஆலா இந்த தூய்மையை கொண்டு தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நம்ம தூய்மை என்று சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பொதுவாக நம்முடைய அறிவு சொல்லக்கூடியது என்ன? தூய்மை அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான் தூய்மைன்னு நினைப்போம். அதாவது அசுத்தம் இல்லை அப்படின்னா அது தூய்மையா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினைப்போம். ஒருத்தருடைய முகத்தில் புழுதிகள் அப்பி கிடக்கு, காற்றுல அடித்த புழுதி அப்பி கிடக்கு. அப்போது அந்த புழுதிகள்லாம் அப்பி இருக்கனால சுத்தமாக இல்லை. பாருங்கள், உங்கள் தலையில் எல்லாம் புழுதி பரட்டையாக இருக்குது, எல்லாம் அப்பி கிடக்குது, சுத்தமாக இல்லை. போங்க முகத்தை கழுவுங்க, போங்க தலையில் நிறைய புழுதி அப்போ கிடக்குது, அதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கருத்தை சொல்கிறோன்னா, முகத்தில் அப்பி அந்த புழுதி இருக்குது, அது தூய்மையாக இல்லை, அது தூய்மைக்கு மாற்றமாக இருக்குது, ஆகவே அதை சுத்தப்படுத்தணும், முகத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே கருத்து அது இல்லை. ஏன்னா புழுதி நம்முடைய உடம்புல அப்பியதுனால, முகத்தில் அப்பியதுனால அந்த முகம் தூய்மையற்றதுன்னு சொல்ல மாட்டோம், தஹாரத்தோடு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த முகத்தில் புழுதி இருக்குது, அது நமக்கு வசதி இல்லாமல் இருக்குது. எப்படின்னா அது இருக்கிறது நமக்கு இடையூறு, அது நமக்கு இடையூறாக வேண்டாம் இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுதா? ஆனால் அதனால ஒருத்தர் தூய்மையற்றவன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய கண்ணுக்கு பார்த்து ஒரு விஷயத்தை தூய்மையற்ற நிலைன்னு முடிவு செய்யறதுங்கிறதுக்கு சட்டங்கள் இருக்குது. உண்மையிலேயே தூய்மையற்ற நிலைதானா அப்படிங்கிறது. அப்போ தஹாரத்தை பற்றிய தெளிவான ஒரு வரையறை, டெஃபினிஷன், தரீஃப், புரிதல் நமக்கு தேவை. தஹாரத்தின் மார்க்கம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, தஹாரா, அத்தஹாரா அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், தொட்டு உணரக்கூடிய, தொட்டு உணர முடியாத அழுக்குகளிலிருந்து தூய்மை அடைவதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தூய்மை தொட்டு உணர முடியாத அழுக்கையும் உண்டுன்னு சொல்லுது, அதிலிருந்தும் தூய்மை அடையணும். அப்போ பார்க்க கண்ணுக்கு அந்த அழுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அழுக்கு தான். உதாரணத்திற்கு ஒருத்தர் உது செய்தார், குளிக்கவும் செய்தார், ரொம்ப சுத்தமாக இருக்கார், அவர் நறுமணம் பூசிக்கொண்டார், நல்ல வாசமாக இருக்கிறார், அவரை பார்க்க பளிச்சுன்னு இருக்கிறார். ஒது செய்திருக்கார், குளித்திருக்கிறார், பார்க்க பளிச்சுன்னு இருக்கிறார், நறுமணத்தோடு இருக்கிறார். ஆனால் யாருக்கு தெரியல, அவருடைய உடம்புல இருந்து காற்று பிரிஞ்சிருச்சு. அந்த காற்று பிரிந்ததனுடைய வாடையும் யாருக்கு தெரியல, சரியா? ஆனால் அவருக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னா அந்த சப்தம் அவருக்கு கேட்டுச்சு, அல்ல அந்த உணர்வு அவருக்கு தெரிஞ்சிச்சு, காற்று பிரிஞ்சிருக்குது அப்படின்னு. ஆனால் வாடை இல்லை, அந்த துர்நாற்றம் இல்லை, சப்தமும் இல்லை, ஆனால் நல்லா அவருக்கு தெரிஞ்சு காற்று பிரிஞ்சிருக்குது. அவரை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் உதவி செய்துட்டு வந்தார்,
குளிச்சுட்டு வந்திருக்காரு, ஆடை சுத்தமாக இருக்குது, நறுமணம் பூசியிருக்கார், நறுமணம் வீசுது. அப்படிங்கிற நிலையிலேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை என்ன? அவர் தூய்மையாக இருக்கிறாருன்னா. ஆனால் அவர் அழுக்கோடு இருக்கிறார். எப்படி அழுக்குனா, அவர் சிறு அழுக்கோடு இருக்கிறார், சிறு அசுத்தத்தோடு இருக்கிறார். இப்போ அவர் தஹாரத்தில் இல்லை. ஏன்னா அவர் காற்று பிரிந்ததன் காரணமாக அவர் செய்த ஒது முறிந்து விட்டது. அப்போ தஹாரத்துங்கிறது ஆன்மீக ரீதியாக கண்ணுக்கு தெரியாத நிலையிலும் அழுக்கு உண்டு, அசுத்தம் உண்டுங்கிற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக நாம் ஒது செய்வதும் அல்லது அந்த அசுத்தத்தை நீக்குவதற்காக ஒது செய்யறது இருக்குது பாருங்க. தண்ணீரே இல்லாத நிலையா இருந்தால் தயமம் செய்வோம். அந்த தயமம் செய்வது என்பது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத ஒரு நிலையா இருக்கு. ஒது செய்தா என்ன தெரியுது? ஈரம் தெரியுது, சில தண்ணீர் சொட்டுவது தெரியுது. ஒருத்தர் தாடி வைத்திருக்கார், ஒது செய்கிறாரு. ஒது செய்த பிறகு இவர் வரும்போது தண்ணீர் தாடியிலிருந்து சொட்டுது, அடையாளம் தெரியுது, அறிகுறி தெரியுது. உண்மையா இல்லையா? ஆனால் தயமம் செய்தா தெரியுமா? தெரியாதே. மணல் கிடைக்கவில்லைன்னா என்ன செய்யலாம்? ஒரு மணலால் கட்டப்பட்ட, பூமியிலிருந்து விளையக்கூடிய எதிலோ கட்டப்பட்ட ஒரு பொருள் மீது செய்யலாம். அப்போ சுவர், காரை சுவர் அல்லது சிமெண்ட் சுவர். மணல் கிடைக்கல, அதாவது புழுதி. மணல்ங்கிறது புழுதி, துராபுன்ற புழுதி தான். புழுதிங்கிறது, புழுதி நமக்கு சுத்தம். மார்க்கத்தில் மார்க்க ரீதியான சட்டம் புழுதி, மணல் புழுதி என்பது சுத்தம். மணல் புழுதி ஒரு இடத்துல இருக்குது, தொட்டா அந்த புழுதி வந்து கையில் ஆப்புது, நமக்கு தெரியுது. இது அசுத்தமா? அது அசுத்தம் இல்லை சட்டப்படி. அதான் ஃபிக்கு. என்ன அசுத்தம் ஏன் இல்லை? அதில் ஏதாவது கால்நடைகளோ ஏதாவது வேறு உயிர் ஜீவராசிகளோ அந்த இடத்துல அசுத்தம் செய்திருக்குதா? அதாவது கழிவு இருக்குதா? அது மலஞ்சலம் கழிச்சிருக்குதா? அந்த துர்நாற்றம் இருக்குதா? இந்த மாதிரி எதுவும் இல்லை, சுத்தமாக தான். அது புழுதி, தொட்டா அழுக்கு போல தெரியுது கையில். இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் தயமம் செய்கிறார். அவர் கையில் ஒரு அடி அடிச்சுட்டு அவர் ஊதி விட்டுறார். அந்த ஊதி விட்டதை கொண்டு எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் கையில் மணிக்கட்டு வரைக்கும் ஒரு தடவை அவ்வளோ முடிச்சிட்டார். சரியா? இப்போ ஒரு தயமம் செய்துட்டாரு. இந்த தயமம் செய்ததில் என்ன மாற்றம் வந்துச்சு? ஒது செய்த நேரத்தில் தண்ணீர் சொட்டியது அறிகுறியா தெரிஞ்சு, அடையாளமா இருந்துச்சு. இப்போ அவர் எதுவுமே செய்யலையே, அவர் வந்து வெறும் கையை கொண்டு தடவி கொண்டாரு. இது எப்படி? இது தொஹாரா. இது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. இது நம்முடைய ஷரீஆ, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எதை மார்க்கமாக்கி இருக்குது அதுதான் நமக்கு அறிவு, அதுதான் இல்ம். அப்போ கண்ணால் பார்க்க முடியாமல் அந்த அசுத்தம் நீக்கப்பட்டிருக்குது. அந்த ஒது செய்வதற்கு முன்பு, ஒது முறிந்த நிலையில் இருந்தார் இல்லையா, தயமம் செய்வதற்கு முன்பு இருந்த நிலை, அந்த நிலையில் அவர் அசுத்தமாக இருந்தார். அடுத்து ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு தட்டி ஊதி விட்டுட்டு அந்த அந்த புழுதியை ஊதி விட்டுட்டு, அது கூட அசுத்தம் இல்லை. புழுதியை வந்து அது முகத்தில் அப்பிக்கொள்ளுங்கிறத ஊதி விடுறது, அவ்வளோதான். ஏன்னா மணலாக இருந்தால், தூள்கள் மணலாக இருந்தால் அந்த மணல் வந்து ஒட்டிக்கும். இப்படி தட்டினோடனே ஒரு ஒட்டிக்கும். அப்போ இப்படி தட்டி விட்டுட்டு அந்த இல்லை ஊதி விட்டுட்டு அதை நம்ம ஒரு தடவிட்டுறோம். அப்போ இதனால வந்து அசுத்தம் நீக்கப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? இல்லை. கழுவும் போது முகத்தில் இருந்த சில புழுதி கூட போயிருக்கும். ஒது செய்யும் போது ஒருத்தர் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துறாரு. அப்போ தண்ணீர் செலுத்தும் போது மூக்கில் இருக்கிற அழுக்குகளை அவர் என்ன நோண்டி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி செய்கிறார். இப்போ அந்த இடத்துல அசுத்தம், மூக்கில் இருந்த அந்த அழுக்கு நீக்கப்பட்டிருக்கு. தயமம் செய்யறப்போ அது கூட இல்லையே. உண்மையா இல்லையா? தயமம் செய்யும்போது, குறைஞ்சபட்சம் தயமம் செய்யும்போது மூக்கில் உள்ளது ஏதோ இப்படி நோண்டி எடுத்து போடுங்கன்னு சொல்ல இருக்கலாம்ல? இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அந்த அழுக்கு உள்ள இருந்திருக்கலாம். அழுக்கு இருந்தாலும் அவர் சுத்தமானவர் தான். அவர் தஹாரத்துக்கு வந்துட்டார், அவர் தொழலாம். திரும்பவும் அந்த தொழுகையில் அந்த தஹாரத்தோடு இருக்கிற அந்த நிலை அவருக்கு திரும்ப காற்று பிரிவதன் காரணமாக அல்லது வேறு ஒது முறியக்கூடிய காரணங்கள் இருந்துதான் அந்த நிலையிலிருந்து வெளியுறார், திரும்ப அசுத்தம் அடைவார். அப்ப இது என்ன விஷயம் கேட்டா, தொட்டு உணர முடியாத அழுக்குகளை விட்டும் நீக்குவது தஹாரத்.
தொட்டு உணரக்கூடியதும் நீக்குவதுதான். உதாரணத்துக்கு மூக்கிலிருந்து சுத்தம் செய்வது, மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் செய்வது தொட்டு உணரக்கூடியது. இல்லை என்றால் அது இல்லாத அழுக்கும் நம்முடைய உடம்புல உண்டு. காற்று பிரிஞ்சவுடன் நமக்கு அழுக்கு நம்முடைய உடம்புல எதுவுமே தெரியாதே. இருந்தாலும் அதை விட்டும் நீக்குவது தஹாரா. இதான் அதனுடைய சுருக்கமான விளக்கம். அப்போ இஸ்லாமிய வழக்கத்தில் ஷரியாவுடைய இந்த வார்த்தை சொல்லு, அதாவது தொடக்கு அசுத்தம் நீக்கிறது அப்படிங்கிற கருத்தில் தான் தஹாரத்துங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த தூய்மைங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த தொடக்கு, அதாவது கண்ணுக்கு தெரியாத, தொட்டு உணர முடியாத, தொட்டு உணரக்கூடிய அழுக்குகளை நீக்குவது. இதை செய்யும் போது கட்டாயம் நீயத் இருக்க வேண்டும். தஹாரத் ஏற்படுவதற்கு நீயத் இருக்க வேண்டும். நீயத் இல்லாம ஒருத்தர் ஒது செய்யறாரு, அவருக்கு அந்த நோக்கமே, அந்த நீயத்தை இல்லை, ஒது செய்கிற எண்ணம் இல்லை. நீயத் என்றால் என்ன? தீர்மானம், மனதில் ஒன்றை நாடி முடிவு செய்தல், அதுதான் என்ன நீயத். நீயத் உள்ளத்தில் இல்லை, தீர்மானம் இல்லை, எண்ணம் இல்லை. அவர் பிஸ்மில்லா சொல்றாரு, முன்கைகளை கழுவுறாரு, தண்ணீர் எடுக்கிறாரு, வாய் கொப்பளிக்கிறாரு, மூக்கில் தண்ணி செஞ்சாரு, நல்லா சிந்தி சுத்தம் செய்கிறாரு, முகம் முழு கழுவுறாரு, 2 கைகள் கழுவுறாரு, மசக செய்கிறார் எல்லாம். ஆனால் நீயத்து இல்லவே இல்லை. என்னன்னா ஒது செய்ய வேண்டுங்கிற நீயத்து இல்லை. அவர் கைகால்களை முழுக்க அவர் உதுவின் முறைப்படியே செய்கிறார். முடிச்சுட்டு காலையும் கழுவிட்டார். இப்போது அவர் தஹாரத்துக்கு உள்ளாயிட்டாரானா? இல்லை. இஸ்லாமிய ஷரியால தஹாரத் அடைவதற்கு அந்த நீயத்து முக்கியம். ஒருத்தர் நல்லா குளிச்சிருக்கலாம், ரொம்ப வாசனை திரவியம் பூசி குளிச்சிருக்கலாம், பார்த்தா அவர் நல்ல நறுமணம் கவலைக்கூடியவராக இருக்கார், ஆனால் அவர் சுத்தமானவர் அல்ல. அவர் நீயத் குளிப்பு ஹுஸ்லுங்கிற அந்த கடமை நீக்குகிற நீயத்தோடு தான் குளிச்சிருக்கணும். அதற்கு முன்னாடி அவர் குளிப்பு கடமையானவராக இருந்திருக்கிறார். அது ஆண் பெண் சேர்க்கை மூலமாக, கணவன் மனைவி சேர்ந்தது மூலமாகவோ, அல்லது வேறு காரணத்து மூலமாகவோ, அல்லது ரத்தம் வெளிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு பெண் அதை நீக்குவதற்கு, அந்த குளிப்பு கடமையான நிலையிலிருந்து அது மூலமாக வெளியே வருவதற்கு குளிக்க வேண்டியவராக இருக்கிறார். இப்போ நல்லா குளிச்சுட்டாங்க, ஆனால் நீயத்தை இல்லை. குஸ்லுங்கிற அல்லாஹ் விதித்திருக்கிற தஹாரத், இந்த கடமை நிறைவேற்றுகிற எண்ணம் இல்லாமல் தான் அவர் குளித்தார். அவர் எவ்வளோ, அவர் ஆற்றுல முங்கி குளிச்சிருந்தாலும் சரி, கடலில் நீந்தி குளிச்சிருந்தாலும் சரி, என்னது ஃபால்ஸில் நல்லா நனைஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்திருந்தாலும் சரி, அவருடைய இது அசுத்த நிலை தான். என்கிட்ட நீயத் இல்லை. அப்போ நீயத் என்பது இதற்கு மிக முக்கியமானது. பெரிய அசுத்தமாக இருந்தால் முழு உடம்பும் கழுவப்பட வேண்டும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை. தண்ணீர் நம்முடைய மயிர்கால்களில் இறங்க வேண்டும், அதாவது நனையணும். முடியுடைய வேர்களில் அந்த தண்ணீர் இறங்கணும். ஆகதான் ஒரு பெண்ணுக்கு அவங்க ஜடையை கூட கலற்ற தேவையில்லை. குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜடையை கூட கலற்ற தேவையில்லை. சில நேரத்தில் முழுக்க அவங்க தண்ணீர் மயிர்கால்களில் படுதா, அது உறுதிப்படுத்தினா போதும். அது உறுதியாயிட்டா கூட கலற்றாமலே அவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய நீண்ட ஜடையை முழுக்க அதில் பிரித்து எல்லாம் கூந்தலுடைய எல்லா முடியையும் உதறி விட்டு அவங்க முழுக்க அந்த கூந்தலுடைய எல்லா முடிகளுக்கும் தண்ணீர் பட வேண்டுமா அப்படின்னா அது இல்லை, சட்டம் அங்கே இல்லை. அவங்க விரும்பினா கூந்தலையும் அவங்க அலசலாம், இல்லைன்னா கூந்தல் அலசப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் மயிர்கால்களில் அந்த தண்ணீர் நனைய வேண்டும். இதை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், தஹாரத்துடைய சட்டம்ங்கிறது அதோடைய அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்ளப்படணும். நாம அப்போ முழு உடம்புக்கு அப்படின்னு வரும்போது, அந்த முழு உடம்புங்கிறது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுக்க நனைய வேண்டும். பெண்களுக்கு இதில் ஜடையை கலற்ற தேவையில்லை, அந்த அவங்க போட்டிருக்கிற பின்னலை கலற்ற தேவையில்லை. அது மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்ச ஒன்று. அதனால தான் குஸ்லு செய்யக்கூடியவர் முதலில் தன்னுடைய தலையை கோதி விடணும். தண்ணீர் உள்ளே போக முடியாத அளவுக்கு தடுப்புகளாக அது இருக்குதுன்னா கொஞ்சம் கோதி விட்டு தான் தண்ணீர் நனைய வைக்கணும். தண்ணீரை நனைய வைக்கணும். உச்சிக்கு அந்த வேர்க்கால்களில் தண்ணீர் பட வேண்டும். அங்கே சட்டம். ஏன் கோதி விடணும்? அது நனையணும். அப்போ குஸ்லுடைய சட்டம் முழு உடம்பும் பிறகு நனையணும்.
இது பெரிய அசுத்தத்தை நீக்கிறதுக்கு. சிறிய அசுத்தம்ங்கிறது ஏற்கனவே சொன்னது போல, ஒருவர் மலஜலம் கழித்ததன் காரணமாக, அவருக்கு உடம்பிலிருந்து காற்று பிரிந்ததன் காரணமாக, ஆழ்ந்த நித்திரை அல்ல ஒட்டகக்கறி சாப்பிட்ட நிலை, இந்த மாதிரி காரணங்கள். அப்போ அதன் அல்லது ஒரு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இச்சை நீர் ஏற்படுதல், அது உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகளின் காரணமாக அந்த நீர் சிலருக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது அவங்களே அறியாமலே வெளிவரக்கூடிய நிலை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒது கட்டாயமாயிடும். ஏன்னா அது முறிஞ்சிடும், ஒதுவை இருந்த நிலையை இது முறிச்சிடும். அப்போது இந்த மாதிரி காரணங்கள் சிறு அசுத்தத்தை நீக்குவதற்காக ஒருத்தர் தொஹாரத்துக்கு போகிறார். அதில் மிக முக்கியமாக சிறு அசுத்தத்தை நீக்கக்கூடிய ஒது செய்யக்கூடியவர் கட்டாயம் அவருடைய முகம், 2 கைகள், தலைக்கு மசாஜ் செய்கிறது, கால்கள் கணுக்கால் வரைக்கும் கழுவப்படுவது கடமையாக ஆயிடும். தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தயமம் செய்து கொள்வது மார்க்கத்தில் ஆகுமானது. அதற்கு நிபந்தனைகள் இருக்கு. இது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தொஹாரத்தை பற்றி வரையறை. தொஹாரத்துனா எப்போ உண்மையிலே தொஹாரத் நமக்கு நடக்குது. அழுக்குனா என்ன? நம்ம அழுக்குனா கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, தெரியாத அழுக்குகளும் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலி இம்பியூரிட்டி நமக்குள் ஏற்படுறது. சரியா? அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த விளக்கத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.